ஹாய் மக்களே, வரலட்சுமி நோன்பு பார்ட் 2 பார்க்கலாங்களா? கிழக்கு பார்த்து நின்னாங்க இல்லைங்களா சாமிக்கு. இவங்களுக்கு ஆலத்தி எடுத்துட்டு கிழக்க பாருன்னே சொல்லிகிட்டு இருந்தேன் என் தம்பிக்கிட்ட. ஆலத்தி எடுத்து நாங்கள் பொட்டு வச்சோம். அவங்களுக்கு தூக்கிட்டு வரவங்களுக்கும் பொட்டு வைக்கணும், அம்மனுக்கு வைக்கணும். அந்த பக்கம் வந்து கீர்த்தி வச்சாங்க. வச்சு முடிச்சுட்டு கீர்த்தி வந்து எந்த கையில் வைக்கிறது விஜய் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன். அப்புறம் வச்சோடனே ஆலத்தி கீழே ஊற்றிட்டு கொண்டு போனோம். உள்ளே கொண்டு வரும்போது தம்பிக்கு வந்து அதாவது சாமியோடைய ஒரு இதே இறங்கின மாதிரி இருந்ததுனால வெயிட்டாக இருக்குன்ட்டே இருந்தாங்க. சாமி வந்து இறங்கியிருக்கு இல்லைங்களா, அப்போ நமக்கு அப்படி தானே இருக்கும். குழந்தைய தூக்கிறதுக்கும் சாமி தூக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஆனால் அது இறக்குறதுக்குள்ளே இருக்குது பாருங்க, மனசு ஃபுல்லாக படபடப்பு பயம்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு. அதை அழுங்காமல் எடுத்து இறக்கி வைக்கணும், அலங்காரம் களையக்கூடாது. அந்த அம்மாவாலையும் ரொம்ப நேரம் அவங்க வந்து வயசானவங்க, கால் வலி இருக்குங்களா, அதனால் உங்களால் ரொம்ப சிரமமாக பயப்படாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க இருந்தாலும் நமக்கு ஒரு பயம், அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 அம்மனையும் நல்லபடியாக கிழக்க பார்த்து வச்சிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே 2 அம்மன் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன கலசத்தில் வச்சேன். இப்போ கடவுள் புண்ணியத்தில் 2 அம்மன் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே அம்மன் நல்லா இருக்குனாங்க. அழைக்கும் போதே 2-3 பேர்த்த கூப்பிட்டுருந்தேன், நல்லா இருக்குனாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே காஃபி போட்டு கொடுக்கணும். அடுத்த வேலையை நான் போய் பார்க்க போயிட்டேங்க. பாய்.